அன்பின் வடிவமான அன்னை தெரசா அனாதைகளின் அன்னை. அன்பின் வடிவமான அன்னை தெரசா அனாதைகளின் அன்னை. அவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அடிமையாக்கிக் கொண்டார் தன்னை. இவர் ஐரோப்பா நாடான அல்பேனியாவில் பிறந்தார். அருள் கன்னியாகி அன்னை மரியின் அன்பு மகளாக திகழ்ந்தார். இவர் பிறந்தது 1910 ஆண்டு ஆகஸ்ட் 26 தேதி. இவர் பிறந்தது 1910 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 26 தேதி. இவர் திருமறையில் அணையா விளக்கான ஆன்மீக ஜோதி. இவரின் இயற்பெயர் ஆக்னஸ் போன்சா போஜ்னாகா. இந்த ஆக்னஸின் தந்தை பெயர் நிக்கோலா. போயுச்சி திராணி என்பவரே இந்த அன்னையின் அன்னை. போயுச்சியு திராணி என்பவரே இந்த அன்னையின் அன்னை. அவரே குடும்ப குழந்தைகளை வளர்த்தெடுத்த பண்ணை. அன்னை தெரசாவின் தந்தை ஒரு அல்பேனிய அரசியல்வாதி. அவர் மகள் ஆக்னஸ ஒரு ஆன்மீக ஜோதி. ஆக்னஸின் 8 வயதில் அவரின் தந்தை இறந்தார். ஆக்னஸின் அன்னையோ தன் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் சிக்கலில் இருந்தார். ஆக்னஸ் தன் 18வது வயதில் லொரோட்டா கன்னியர் சபையில் சேர்ந்தார். அவர் சொர்க்கம் செல்ல தன் கற்பையும் கடவுளுக்கு நேர்ந்தார். ஆக்னஸ் துறவு வாழ்வு தொடங்கிய பின் தன் உறவுகளை ஒருபோதும் பார்க்கவில்லை. அவர் தன் உறவுகளையும் தன்னோடு சேர்க்கவில்லை. ஆக்னஸ் 1929 இந்திய தேசத்திற்கு வந்தார். 1929 இந்திய தேசத்திற்கு வந்தார். அவர் முதலில் இந்தியருக்கே தன் இதய பாசத்தை தந்தார். ஆக்னஸ் 1931 மே 24 அன்று துறவற உறுதிமொழி எடுத்தார். ஆக்னஸ் 1931 மே 24 அன்று துறவற உறுதிமொழி எடுத்தார். கடவுள் அன்று ஆக்னஸுக்கு சிலியன் நகர் தெரசாவின் பெயரை கொடுத்தார். ஆக்னஸ் தன் துறவற இறுதி வார்த்தைப்பாட்டை 1939 மே 14 தேதி அளித்தார். ஆக்னஸ் தன் துறவற இறுதி வார்த்தைப்பாட்டை 1939 மே 14 தேதி அளித்தார். அவர் தனக்கு உலகில் மீதிருந்த அற்ப ஆசைகளையும் அன்றே ஒழித்தார். தெரசா முதலில் ஆசிரியர் பணியைத்தான் விரும்பினார். பின்னர்தான் அவர் கல்கத்தா சேரி பக்கம் திரும்பினார். தெரசா முதலில் ஆசிரியர் பணியைத்தான் விரும்பினார். பின்னர்தான் அவர் கல்கத்தா சேரி பக்கம் திரும்பினார். 1942-43 ஆண்டில் உலகப் போரால் ஏழைகளுக்கு உண்ணச் சோறில்லை. 1942-43 ஆண்டில் உலகப் போரால் ஏழைகளுக்கு உண்ணச் சோறில்லை. 1948 ஆண்டு ஏப்ரல் 12 தேதி லொரோட்டா சபையை விட்டு விலக காரணம் வேறில்லை. அன்னை அவர்கள் அன்றே தொடங்கினார் தன் சேவை மையத்தை. அன்னை அவர்கள் அனாதைகள் இல்லாமல் மாற்ற விரும்பினார் இந்த மையத்தை.
அன்னை அவர்கள் அன்றே தொடங்கினார் தன் சேவை மையத்தை. அன்னை அவர்கள் அனாதைகள் இல்லாமல் மாற்ற விரும்பினார் இந்த மையத்தை. 1950ஆம் ஆண்டன்று அன்னையால் தொடங்கப்பட்டது அன்பின் பணியாளர் சபை. 1950ஆம் ஆண்டு அன்னையால் தொடங்கப்பட்டது அன்பின் பணியாளர் சபை. அன்பின் பணியாளர் சபை என்பது துன்புறுவோரின் துயர் துடைக்கும் வகை. 1955ஆம் ஆண்டு செப்டம்பர் 23இல் சிசு பவனத்தையும் துவங்கினர். 1955ஆம் ஆண்டு சென்னை செப்டம்பர் 23இல் சிசு பவனத்தையும் துவங்கினார். அன்றுதான் தெரசா குப்பை தொட்டி குழந்தைகளின் குல தெய்வமாக விளங்கினார். 1955ஆம் ஆண்டு செப்டம்பர் 23இல் சிசு பவனத்தை துவங்கினார். அன்றுதான் தெரசா குப்பை தொட்டி குழந்தைகளின் குல தெய்வமாக விளங்கினார். அன்னை அவர்களின் சேவையை சொல்ல உலகில் காகிதம் பத்தாது. அன்னை அவர்களின் சேவையை சொல்ல உலகில் காகிதம் பத்தாது. இவ்வுலகில் கடல் வற்றினாலும் அன்னையின் கருணை வற்றாது. அன்னை அவர்களின் சேவையை சொல்ல உலகில் காகிதம் பத்தாது. இவ்வுலகில் கடல் வற்றினாலும் அன்னையின் கருணை வற்றாது. அன்னையின் உடலை பலவித நோய்கள் தாக்க, அன்னையின் உடலை பலவித நோய்கள் தாக்க, அனாதைகளின் கண்ணீர் அன்னையை காக்க. அன்னையின் உடலை பலவித நோய்கள் தாக்க, அனாதைகளின் கண்ணீர் அன்னையை காக்க. தொடர்ந்தது அன்னை அவர்களின் சேவை. தொடர்ந்தது அன்னை அவர்களின் சேவை. 1997 செப்டம்பர் 5ஆம் தேதி மாரடைப்பு தந்தது அன்னைக்கும் சாவை. 2003ஆம் ஆண்டு அன்னையை தேடி வந்தது அருளாளர் பட்டம். 2003ஆம் ஆண்டு அன்னையை தேடி வந்தது அருளாளர் பட்டம். செப்டம்பர் 4ஆம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் தந்தார் அன்னைக்கு புனிதர் பட்டம். 2003ஆம் ஆண்டு அன்னையை தேடி வந்தது அருளாளர் பட்டம். செப்டம்பர் 4ஆம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் தந்தார் அன்னைக்கு புனிதர் பட்டம்.